சமூக வலைதளங்கள்ல, அதாவது சோசியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராமு இது போன்ற சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து சில பதிவுகள் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பதிவு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது திமுகவை சேர்ந்த நபர்கள் மட்டுமே குறிப்பிட்ட சில நபர்கள், அதாவது திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் மட்டும்தான் இது போன்ற செய்தியை போடுறாங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்க்க போனா, வரும் மே 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து தளபதி வந்து தேர்தல் வந்து வெற்றி பெற மாட்டாரு, தளபதி விஜய் அவர்கள் வந்து தோல்வி தான் சந்திப்பாரு, அதனால தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இது போன்ற வன்மமான செய்தியை வந்து தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க. இவர்கள் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். ஓகேங்களா? கேவலமான ஒரு ஜென்மங்களா இருக்காங்க. வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சகஜம்தான். சரிங்களா? அதனால வந்து கேவலமா வந்து செய்தியை வந்து பரப்பாதீங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து வெற்றி தோல்வி வந்து தளபதி விஜய் அவர்களுடைய வெற்றி தோல்வி வந்து மே 4ஆம் தேதி வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இல்ல திமுக திடீர்னு வந்து படுதோல்வி அடைஞ்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுவோம்? கேவலமாலாம் நடந்துக்காதீங்க. கேவலமான ரொம்ப ரொம்ப மட்டமான முறையில நடந்துக்காதீங்க. குறிப்பிட்டு நான் சொல்றேன், இப்பவுமே சொல்றேன், ஆதாரத்தோட பேசுறேன், திமுக கொச்சைத்தனமான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால வந்து இதெல்லாம் வந்து நிறுத்திக்கங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. ஒருத்தவங்க யாரா இருந்தாலுமே பாருங்களேன், இது நம்ம இன்னைக்கு நேற்று பார்க்கல. இந்த அரசியல் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து ரொம்ப மோசமா பண்ணாங்க. அதே மாதிரிதான் இவருக்கும் பண்ணலாம் நினைக்கிறாங்க. என்ன இவருக்கு என்ன பண்ணாலும் அது எடுபட மாட்டேது. இதுதான். அதனால வந்து எதனாலும் தொடர்ந்து அவரை வந்து பறக்கிட்டே இருக்கணும். கேவலமா இருக்கு. உண்மையாவே ரொம்ப கேவலமான அரசியல் பண்றீங்க. மக்களுக்கான அரசியல் பண்ண ஒரு அரசியல் தலைவர் வந்து உருவாயிட்டாரு. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வன்மத்தோட நடந்துக்கிறாங்க இந்த திமுக கும்பலு.